Hi everybody, welcome to RB Coding School. So this video is all about Python installation and exploring the Python, how to run our first program. You just go to any web browser you have. So I have Google Chrome. You just type it here, Python. So the first website, python.org, just click on that. Go to downloads. So you'll have two things. One is Python install manager. Don't want to do that. Go to standalone installer. If you are above Windows 7 அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ள ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே டவுன்லோட் சீக்கிரம் ஆயிரும், பிகாஸ் ரொம்ப சின்ன ஃபைல் தான். ஆஃப்டர் தட் உள்ளே போயிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தாலும் சரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த பேஜில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்மின் ப்ரிவிலேஜின் கீழே இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் add python.exe to path. It is very important. நீங்கள் இங்கே பண்ணலை அப்படின்னா நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெண்டும் பண்ணிவிட்டு go to customize installation. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏற்கனவே செக் பாக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் போயிருங்க. இங்க இன்ஸ்டால் பைத்தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கா 3.14 ஃபார் ஆல் யூசர்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2-3 யூசர்ஸ் இருந்தோம் அப்படின்னா அட்மினுக்கு மட்டுமே ரைட்ஸ் கிடைக்கும், மற்ற யூசர்ஸால பைத்தான் பார்க்க முடியாது. அதனால இதை வந்து இந்த செக் பாக்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. தென் ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ டேக் சம் டைம். Yeah, so the setup was successful. அப்படின்னா பைத்தான் வந்து எனக்கு வந்து என்னோட விண்டோஸில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் க்ளோஸ் இட். ஓகே, அது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கோ டு சர்ச் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பைத்தான் ஸ்பேஸ் விட்டுட்டு $version கொடுத்தீங்கன்னா, ஸோ இது வந்து என்னோட பைத்தான் 3.14.3 இதான் என்னோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் என்னோட சிஸ்டமில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ ஐ கேன் மினிமைஸ் இட் ஆர் ஜஸ்ட் க்ளோஸ் இட். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு ஓப்பன் தி பைத்தான். ஸோ ஜஸ்ட் டைப் IDLE. ஸோ இதுதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்குது, IDLE அப்படிங்கிறது, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஃபார் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஸோ ஓப்பன் இட். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் எ பைத்தான் விண்டோ. இனிஷியல் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இட் ஹாஸ் 2 மோட் பைத்தான் பொறுத்த வரைக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் மோட், இது பேர் வந்து இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் வி ஹாவ் ஒன் மோர் மோட், அது பேர் ஸ்கிரிப்ட் மோட். ஸோ இன்டராக்டிவ் மோட் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் லைக் இது வந்து ஆக்சுவலாக வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஷெல். ஓகேவா, எப்படி இப்போ நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஷெல் கமாண்ட்ஸ், அதே மாதிரி லினக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டெர்மினல்ஸ் தான் ஷெல். அதே மாதிரி இது பைத்தானோட ஷெல்னா என்னன்னா அது ஒரு இன்டராக்டிவ் மோடு. இப்போ நான் ஒரு கமாண்ட் கொடுத்தேன்னா எனக்கு உடனே அதுக்கான பதில் வரும். ஓகே, இதை வந்து நான் கால்குலேட்டராக யூஸ் பண்ணலாம். ஸோ 3 + 4 அப்படின்னா 7, அவ்வளோதான். இப்போ நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கோடு அடிக்கிறேன், ஈஸியாக தான் இருக்கும் சொல்கிறேன். ஸோ A = சம்திங் நான் வேல்யூ கொடுக்குறேன், 7 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A = 7க்கு அப்புறமே திரும்பவும் எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் வருதா, அந்த 3 greater than சிம்பிள் அப்படிங்கிறது வந்து ப்ராம்ப்ட்னா என்னன்னா ஐ எம் ரெடி டு எக்ஸிக்யூட் அப்படின்னு அர்த்தம். அங்கே நான் ரெடியாக இருக்கேன். இப்போ A = 7 நான் டைப் பண்ண அப்பவே எனக்கு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகியே முடிஞ்சிருச்சு அந்த ஸ்டேஜில். ஸோ A = 7ங்கிறது எனக்கு ரன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நான் B = 5ன்னு நான் போடுறேன்.
எவ்வளோதான் ரன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் 3வது ப்ராம்ப்ட் கேட்குது, நீ கொடுத்த வரைக்கும் நான் முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் கொடு அப்படின்னு. ஸோ இங்கே நான் a + b அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அதே சிம்பிள் அடிஷன் தான் பண்ணியிருக்கோம். என்னன்னா ஏபின்னு ரெண்டு லெட்டர்ஸில் நான் 7ஐயும் 5ஐயும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ a + b கொடுத்தேன்னா 7 + 5 வேல்யூ என்ன 12. இது அப்படியே வரும். இப்போ எனக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இது சிங்கிள் லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகுமே தவிர ஒரு ஃபுல் ப்ரோக்ராமையும் ஒரு 100 லைன்ஸ் ஆஃப் இருக்கிற ப்ரோக்ராமாக நான் இப்படியே சிங்கிள் லைனாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே போக முடியாது. இப்போ இதே ப்ரோக்ராமை வி கேன் ஸ்டாப் திஸ் ஷெல். இந்த ஷெல் வந்து எனக்கு இவ்வளோதான் அப்படின்னா நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே மேலே போயிடுங்க, யூ கேன் கிவ் திஸ் ரீஸ்டார்ட் ஷெல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. அப்போனா மேலே இருக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஏவும் பியோட வேல்யூவையும் 3rd லைனில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லைனில் பார்த்தீங்கன்னா a + bயில் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணி கொடுத்துச்சு. ஓகே, ஸோ அந்த மெமரியை அதை ஹேண்டில் பண்ணும். இப்போ இந்த இடத்துல நான் திரும்பி அதே ஏவை நான் பிரிண்ட் பண்ணால் எனக்கு வேல்யூ வராது. ஸோ அங்கேயோட எனக்கு அந்த மெமரி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் புதுசாக தான் ஏக்கு வேற வேல்யூ டிக்ளேர் பண்ணும். அதான் ரீஸ்டார்ட் ஷெல்லுனா பழைய ஷெல்லில் இருக்கிற எல்லா மெமரியும் எனக்கு புது ஷெல்லுக்கு எடுத்துட்டு வராது. ஓகே, ப்ராப்ளம் வித் திஸ் இன்டராக்டிவ் மோட் என்னன்னா என்னால் சிங்கிள் லைன் தான் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நான் இதே 3 லைன்ஸ் ஆஃப் கோடை காப்பி பண்ணியிருக்கேன், Ctrl+C கொடுத்து இங்கே Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா a = 7 அப்படிங்கிறது சிங்கிள் லைனா அதை மட்டும்தான் அங்கே ப்ராம்ப்டா எடுத்திருக்கு. மீதி இருக்கிற 2 லைனும் பார்த்தீங்கன்னா டாட்னு வச்சிருக்காங்களா. ஸோ அது ரெண்டுமே எனக்கு அங்கே ப்ராம்ப்டுக்கே போகல. ஸோ அது ரெண்டும் எனக்கு எக்ஸிக்யூட்டே ஆகாது இந்த மோதில். இப்போ நான் என்டர் அமுக்குனேன்னா மல்டிபிள் லைனுன்னு சொல்லும். புரியுதா? ஸோ ஐ ஹாவ் எ எரர் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இன்டராக்டிவ் மோட், இந்த பேஜ் வந்து இன்டராக்டிவ் மோட். இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிங்கிள் லைன் ஆஃப் எக்ஸிக்யூஷன் தான் நடக்கும். பட் நீங்கள் ஏதாவது இது எதுக்காக மெயினானா லேர்னிங்காக. எனக்கு ஒரு பர்டிகுலர் லைனை நான் வந்து லேர்ன் பண்ணணும், இந்த ஒரு பர்டிகுலர் சின்டாக்ஸ் எனக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிற இதில் நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதையும் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் போயிட்டு சேவர்ஸ் கொடுத்துருங்க. நான் இப்போதைக்கு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் என்னன்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இதுதான் நமக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, நான் சேவ் பண்ணிட்டேன். நான் திரும்பவும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் பைத்தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த டைம் ஃபாஸ்ட் ஆயிடுச்சா. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணியிருக்கதை ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கும். டெஸ்க்டாப்பில் இருக்கா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ அது அப்படியே வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் எவ்வளோ தூரம்னாலும் போகலாம். இது வந்து இட்ஸ் லைக் எ ப்ராக்டிஸிங். ஓகே, எனக்கு ஒரு பெரிய கோடை அடிக்கும்போது ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இன்டராக்டிவ் மோடில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்கிரிப்ட் மோடு. இந்த இன்டராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது என்னது இன்டராக்டிவ் மோடு. ஓகே, இதில் ரன் அப்படிங்கிற ஆப்ஷனே இருக்காது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, யூ ஓன்ட் ஹாவ் எ ஆப்ஷன் கால்ட் ரன். ஸோ ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே எனக்கு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்கிரிப்ட் மோடு. இந்த ஸ்கிரிப்ட் மோடில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் எ ஆப்ஷன் கால்டு ரன். ஓகே, இந்த எடிட் ஃபார்மெட்லாம் ஒன்றும் இல்லை. ஃபார்மெட் நம்ம எப்படி வேர்டில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். சரியா? ஸோ என்னெல்லாம் இருக்கும், பேராகிராஃப், இண்டென்டேஷன், இதெல்லாம் எடிட்டுக்கு ஜஸ்ட்டு கட் காப்பி பேஸ்ட் தான். ஸோ இங்கே ரெண்டுலேயே அது இருக்கும். ஆப்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். ஓகே, இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ரன் மாடியூல்ஸு. ஸோ இதை எப்படி நம்ம ரன் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த பேஜ் வந்து தான் ஸ்கிரிப்ட் மோட். இங்கே நீங்கள் பேராகிராஃபாக எவ்வளோ நாளும் சேர்த்து அடிச்சுக்கலாம். அதே கோடு அடிக்கிறேன். a = 7, b = 5. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு லைன் அடிக்கிறேன். லைக் பிரிண்டில் வெல்கம் டு RB கோடிங் ஸ்கூல். ஓகே, ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் லைன். அது பிரிண்ட்னா நான் ஏற்கனவே சொன்னேன்,
பிரிண்ட்லாம் என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும், அவ்வளோதான். அதுக்கு அடுத்து A is equal to 7, B is equal to 5 கொடுத்துட்டு திருப்பவும் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு அவுட்புட் வெளியே வரணும். அது இன்டராக்டிவ் மோட்னால நான் பிரிண்ட் இல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் ஸ்கிரிப்ட் மோடுக்கு நீங்கள் இங்கே பிரிண்ட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வெளியே வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பிரிண்ட்ல ஐம் கோயிங் டு பிரிண்ட் A plus B, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணிடலாம். ஃபைல் சேவஸ் டெஸ்க்டாப்பில் இப்போதைக்குன்னு வச்சுக்கலாம், பிகாஸ் நம்ம ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ண. ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னு கொடுக்கலாம், அடிஷன். ஓகே, ஸோ அடிஷன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், சேவ். ஓகே, இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். எனக்கு ரன் பண்ணால் தான் அவுட்புட் வரும். இந்த ரன்னில் எனக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கா. ஒன்று வந்து அப்படியே நான் ரன் பண்ணுறது, F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா. இன்னொன்று வந்து கஸ்டமைஸ்டு. இந்த கஸ்டமைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ரன் டைமில் நான் வந்து வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்குது இன்புட் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகும். பட் இப்போ நம்ம அதை பார்க்கல, ஏன்னா அது பின்னாடி படிக்கும் போது நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணி மட்டும் காமிக்கிறேன், புரியுதா? கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஏற்கனவே படித்தவங்களுக்கு அது தெரியும். ஓகே, system.argv இங்கே ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் இந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் வந்து மாறும். ஓகே, ஸோ இப்போ நான் இது பண்ணல, நான் ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். எங்கே இருக்குது நம்ம ப்ரோக்ராம்? இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை அடிஷன் ப்ரோக்ராம். ஸோ ரன்னில் கமாண்ட் லைன் கொடுக்கறதுக்காக அந்த செகண்ட் இது அது வந்து கஸ்டமைஸ்டாக நான் ரன் பண்ணுறேன். இன்புட் வாங்கிட்டு ரன் பண்ணுன்னு சொல்கிறேன். பட் அதை இப்போ வந்து எதுவுமே அதை வந்து எடுத்துக்க வேண்டாம். ஓகே, அது நம்ம படிக்கும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ சிம்பிளான ஒரு ரன் அப்படின்னா அது இதுதான், F5. ஸோ நான் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகி வெளியே வரும். ஸோ இந்த எனக்கு அவுட்புட் வந்து இன்டராக்டிவ் மோடில் தான் வரும். ஸோ வெல்கம் டு RB கோடிங் ஸ்கூல். Output is 12, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் பைத்தான் IDLE. நான் சர்ச் பண்ணும்போதுவே இதுதான் பண்ணேன். ஓகே, இது வந்து ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட் தான். இதில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணவே முடியாது. ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு we need some other IDE அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.